சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9ஆம் திருமுறையில் இருந்து 14 திருப்பதிகங்கள் நிறைவு பெற்ற நிலையில் பெருமானின் கருணையால் 15வது திருப்பதிகத்தை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. இந்த 15வது திருப்பதிகம் கருவூர் தேவர் என்ற சித்தரால், அதாவது நாம ஏற்கனவே பார்த்து வருகின்ற அதே ஆசிரியர் தான் அருளி செய்திருக்கின்றார். அதே நேரத்துல இது திருச்சாட்டியக்குடி என்ற அற்புதமான திருத்தலத்திற்கு உரித்தானது. அழகான கோயில், சாநித்தியம் நிறைந்த கோயில். இங்க போனோம் அப்படின்னாக்க அவ்வளவா ஆள் நடமாட்டமே இல்லை. அதனால நம்ம அங்க சாமி கிட்ட போனாக்க நீயும் நானுமாய் ஏக போகமாய் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இடரும் இல்லாமல் பெருமானோடு ஒரு சுகமான அனுபவத்தை பெறுவதற்கு ஏத்த ஒரு கோயிலாகத்தான் இது இன்றும் திகழ்ந்து கொண்டு வருகின்றது. இந்த கோயில் பத்தின குறிப்பும் சரி, அல்லது இந்த பதிக சிந்தனையும் சரி, பலவேறு கோணங்கள்ல பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறையில நாம சிந்திச்சுட்டு வர்றதுனால அதிகமா கோயில் பத்தி பேசாம நேரடியாகவே பதிக சிந்தனைக்குள்ளால போகலாம். இந்த பதிகம் அப்படின்னு பார்த்தா இது பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்திருக்கின்றது. இதுவும் அற்புதமான, அதாவது கருவூர் தேவர் என்பவர் ஒரு சித்தர் அப்படிங்கறதுனால நிறைய மறைமொழிகள் வைத்து, அதாவது சங்கீத பாஷைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மறைமொழிகள் வைத்து நிறைய நமக்கு இதுல குறிப்பு கொடுத்திருக்கின்றார். இதைத்தான் நமக்கு அமெரிக்கால இருந்து சுவாமிஜி அவர்கள் ஒவ்வொரு பாடலாக நமக்கு நடத்தி வருகின்றார்கள். அதை நடத்தி வரும்போதுதான் இவ்வளவு இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் வருகின்றது. ஆனா இப்போ நாம ஏற்கனவே எடுத்திருக்கிற முயற்சி ஒரு பாடலுக்கு 5 நிமிடங்களுக்கு மேல் செல்லாமல் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற குறிப்பினால இத சுருக்கமான ஒரு பார்வையாக இந்த பொழிவு அமைய இருக்கின்றது. முதல் பாடல் திருச்சிற்றம்பலம். பெரியவா கருணை இளநிலவெறிக்கும் பொறை தவள் சடை மொழு பவிழ்ந்து சரியுமா சுழியம் குழை மிழிந்திருபால் தாழ்ந்தவா காதுகள் கண்டம் கரியவா தாமும் செய்யவாய் முறுவல் காட்டுமா சாட்டிய கொடியார் இருகை கும்பின கண்டலந்தவா முகம் எள் இருக்கையில் இருந்த ஈசனுக்கே. திருச்சிற்றம்பலம். அழகான ஒரு பாடல், அதாவது பெருமானை மிக அழகாக வருணிக்கின்றார். இதுல பாருங்க, பெருமான் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னா, அவருடைய சடாமுடி அப்படியே அவிழ்ந்து தொங்குகின்றது. அந்த தொங்கக்கூடிய சடாமுடியில அழகான ஒரு நில, அதாவது துண்ட நிலா என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிறை சந்திரனை அழகாக தலையில் சூடியிருக்கின்றார். அது மட்டும் தானா அப்படின்னா இல்லைங்க, அவருடைய அழகு அப்படின்னா ஒவ்வொரு இடமா நாம பார்க்க வேண்டியது இருக்கு. முதல்ல அவருடைய குழை, காதுகள்ல இருக்கக்கூடிய அந்த குழைகள் மிக அழகாக ஆடிக்கொண்டு இருக்கின்றது. அதே மாதிரி அவருடைய கண்டம், கருத்த கண்டம், அதாவது நீலகண்டம், திருநீலகண்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சத்திய வாக்கிற்கு ஏற்ப அவருடைய கண்டம் கருத்ததாக இருக்கின்றது. ஆனால் அவருடைய இதழ்கள் அழகான சிவந்த இதழ்களாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட பெருமானுடைய சிவந்த இதழ்கள்ல அழகான ஒரு புன்சிரிப்பும் இருக்கின்றது. ஏன் அந்த புன்சிரிப்பு அப்படின்னா, அடியார்கள் பெருமான் மேல் கொண்ட காதலினால், அன்பினால் இங்கே இருக்கின்ற பெருமானை போற்றி துதித்து வணங்கி நிற்கின்றார்கள். அவர்களுடைய அந்த கூம்பின கைகள், ஏன்னா கூம்புதல் அப்படின்னா இப்படி, இந்த கூம்பின கைகளை பார்த்து பெருமானுக்கு அவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமாக இருக்கின்றதா. அதனால அவர் அந்த முகம் மலர்ந்து அடியார்களை பார்த்து சிரித்து கொண்டு இருக்கின்றாரா. அப்படிப்பட்ட பெருமான் இருக்கின்ற தலம்தான் இந்த 7 இருக்கை என்று சொல்லப்படுகின்ற திருச்சாட்டியக்குடி அப்படிங்கிற ஒரு குறிப்பு சொல்கின்றார். இதுல பாருங்க, பெரியவா கருணை, பெருமானுடைய கருணை எப்படிப்பட்ட கருணை அப்படின்னா மிக பெரிய கருணை. ஏன் அப்படின்னா, பெருமான் நம்மை ஆட்கொண்டது அவருடைய கருணை காரணமாக மட்டுமே என்பதை நாம் பார்த்து வருகின்றோம் இல்லையா. அப்படி இருக்க அவருடைய கருணை காரணமாக நம்மை முழுவதுமாக ஆட்கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்டவர்தான் புன்முறுவலோடு சிரித்த ஒரு முகத்தோடு
நம்மை அதாவது அடியார்களை வரவேற்று கொண்டு இருக்கின்றார் இந்த திருச்சாட்டியக்குடியில் அப்படிங்கிறதா மிக அழகாக இந்த பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார் கருவூர் தேவர். என்ன குறிப்புன்னா, பெருமானை நாம பார்க்கும்போது அவர் நம்மை பார்த்து சிரித்து வரவேற்பதை நாம் உணர வேண்டும். அது எப்போது நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த உடம்பும் மனமும் ஒரு இடத்துல குவிந்திருக்கும் போது. இதைத்தான் நாம் யோக நிலை என்று சொல்கின்றோம். யோக நிலையில என்ன ஆகும்னா, மனம் ஒரு பக்கமும் உடல் ஒரு பக்கமும் அலைந்து கொண்டிருப்பதை தவிர்த்து அனைத்தும் ஒருமுகப்பட்டு நிற்கும். ஒருமுகப்பட்டு நிற்கும் போது பெருமானை நாம் ரசிக்க முடியும். அந்த குறிப்பை தான் முதல் பாடல்லையே வச்சு அருள் செய்யறாரு நம்மளுடைய கருவூர் தேவர். இரண்டாவது பாடல் திருச்சிற்றம்பலம். பாந்தள் பூனாரம் பாரிகலம் காபாலம் பட்டவர்த்தனம் எருதன்ப வாந்த கண்ணருவி மஞ்சன சாலை மாலை மகள் மகிழ் பெருந்தேவி சாந்தமும் திருநீர் அருமறை கீதம் சடைமுடி சாட்டிய குடியார் ஏந்தெழில் இதயம் கோயில் மாளிகைகள் இருக்கையுள் இருந்த ஈசனுக்கே. திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு அற்புதமான பாடல். இது கொஞ்சம் நயமாகவும் இருக்கின்றது. இந்த பாடலை நாம ஆழமாக இன்னும் ஒரு பதிவுல சிந்திச்சுட்டு வரோம். அதை எடுத்து கேட்டீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஆனா சுருக்கமான கருத்து என்ன அப்படின்னா, பெருமானுக்கு என்று அலங்கார பொருட்கள் இருக்கும் இல்லையா, அந்த அலங்காரம் எது அப்படின்னா பாம்பு தான் அவர் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள். நாம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, ஆரம் போட்டுக்கணும், கம்மல் போட்டுக்கணும், நெத்தி சுட்டி போட்டுக்கணும், இடுப்புல ஒட்டியானம் போட்டுக்கணும், கையில வளையல் கங்கணம் இது போன்றவையெல்லாம் போட்டுக்கணும்னு எல்லாமாகவுமே பாம்பு தான் வச்சிருக்காரு. குட்டி பாம்புல இருந்து பெரிய பாம்பு வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து தனது அணிகலனாக வைத்திருக்கின்றாராம் பெருமான். சரிப்பா, அவர் வர்ற வண்டி என்னது அப்படின்னு பார்த்தா, அவர் வரக்கூடிய பட்டவர்த்தனம், அது யானையை தான் சொல்லுவாங்க. அவர் வரக்கூடிய யானை எது அப்படின்னா எருது அப்படிங்கிறது தான். அவர் சாப்பிடுறது கபாலத்துல பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு பாத்திரம் கூட கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதற்கு என்ன பொருள்னா, அவர் நம்மிடம் இருந்து நம்ம ஆணவத்தை பிச்சையாக எடுக்கின்றார் அப்படிங்கிறது தான் பொருள். அடுத்தது, பெருமான் எங்க தங்கி இருக்கிறாரு? அவருக்குன்னு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. அவர் என்ன பண்றாராம், அடியார்களுடைய இருதயத்துல தங்கி இருக்கிறாராம். சரி, தங்கிட்டாரு. தங்கினா காலையில எந்திரிச்சு குளிக்கணும் இல்லையா. எங்க குளிக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு தண்ணி எல்லாம் வெளியில இருக்கிறதெல்லாம் இல்லைங்க. அடியார்கள் பெருமானை நினைச்சு கண்ணீர் சிந்துறாங்க இல்லையா, அந்த கண்ணீர் தான் அவருக்கு குளிக்கிற தண்ணியாக அமைந்திருக்கின்றது. சரி, குளிச்சாச்சு. குளிச்சு முடிச்ச உடனே நாம இன்னைக்கு பவுடரு சென்ட் என்னெல்லாமோ போட்டுக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அவருக்கு அலங்கார பொருட்கள் இருக்கா அப்படின்னா இருக்குதுங்க. திருநீர் தான் அவர் சாந்தமாக எடுத்து, அதாவது சந்தனத்தை பூசிக்கொள்ளுவது போல திருநீற்றை பூசிக்கொள்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் அவர் பாடுறது என்ன அப்படின்னா திருமுறைகள், அதாவது மறைகளை பாடிக்கொண்டு இருக்கின்றார், திருமறைகளை பாடிக்கொண்டு இருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை சொல்லிட்டு, இப்படிப்பட்ட பெருமான் தான் 7 இருக்கை என்ற திருத்தலத்தில், திருச்சாட்டியக்குடி என்ற திருத்தலத்தில் இருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார் இரண்டாவது பாடலில். கொஞ்சம் நயமாக இருந்தாலும், அதாவது இதை பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்ச்சி அதாவது இகழ்ச்சி சொல்லுவது போல இருந்தாலும் இது புகழ்ச்சியாகத்தான் நாம் எடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, வெளியில தங்குறதுக்கு இடமில்லாம அடியார்களுடைய மனசுல பெருமான் தங்கல, ஆனா அவனுடைய கருணை காரணமாக அடியார்களுடைய மனசில் தங்கி இருக்கிறாரு அப்படிங்கிற குறிப்பை தான் மிக அழகாக இந்த இரண்டாவது பாடலில் பார்க்கின்றோம். மூன்றாவது பாடல் திருச்சிற்றம்பலம். தொழுது பின் செல்வது அயன் முதல் கூட்டம் தொடர்வன மறைகள் நான்கினும் கழுதுரு கரிகாடு ஊரை விடம் போர்வை கவந்திகை கரியூரி தீரிந்தோன் தழலும் இளரவம் கோவணம் பளிங்கு சபவடம் சாட்டிய கொடியார் இழுதுனை சேரிந்தோம் வழல் ஒளி விளக்கில் இருக்கையில் இருந்த ஈசனுக்கே. திருச்சிற்றம்பலம்.
இன்றைய பாடல் நமக்கு அழகான குறிப்பை சொல்றது. அதாவது இந்த பாடலை வந்து ஆழமாக நமக்கு ஏற்கனவே சிந்திச்சிருக்கிறோம். நம்ம அமெரிக்கால இருந்து நம்ம சுவாமிஜி அவர்கள் வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொன்றையும் வரி வரியா நமக்கு வந்து பொருள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த காணொளி எடுத்து பார்த்தோம்னா ஆழமான பொருள் தெரியும். ஆனா நம்ம இப்போ மேலோட்டமான ஒரு பொருளை பார்க்க போறோம். அதாவது குவிக் ஓவர்வியூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பார்வை, பருந்து பார்வையாக பார்க்க போகின்றோம். பெருமான் வந்து சாட்டியக்குடி என்ற திருத்தலத்தில் இருக்கின்றார். ஆனா அவரை வந்து யாரெல்லாம் வணங்குகின்றார்கள் அப்படின்னா, தேவர்கள் எல்லாருமே, எல்லா தேவர்களும் வந்து வணங்கி நிற்கின்றார்கள். தேவர்கள் வணங்கி நிற்கின்றார்கள்னா அப்ப அவர் எவ்வளோ பெரிய ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னா, ஆமாப்பா. ஆனா அவர் என்ன தெரியுமா பண்றாரு, அவருக்குன்னு ஒரு சட்டை கூட கிடையாது. பாம்பை எடுத்து கோவணமா அணிஞ்சிருக்கிறாரு. அது மட்டுமா அப்படின்னா, அவரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கோவணம் கட்டி இருக்கிறாரு. சாப்பாட்டுக்கு அப்ப என்ன பண்ணுவாரு, அதனால என்ன பண்றாரு, பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அது மட்டும் தானா அப்படின்னா, மேல ஆடை கட்டி இருக்கிறாரு. எது தெரியுமில்ல, யானையோட தோல் எடுத்து கட்டி இருக்கிறாரு. யானையோட தோல் தான் அவர் கட்டி இருக்கிறது. சரி, அவர் தங்குற இடம் அதை ஏன்பா கேட்கிற, அவர் தங்குறது வந்து சுடுகாடு. சுடுகாட்டுல தங்கி இருக்கிறாரு, யானையோடைய தோலை போர்த்தி இருக்கின்றாரு, பிச்சை எடுத்து உண்டு கொண்டு இருக்கின்றார். ஆனால் அவர் பூசை செய்து கொண்டிருக்கின்றார். எதை வைத்து என்றால், பளிங்கு என்ற சபவடத்தை வைத்து. ஏன் அப்படின்னா, எல்லாருக்கும் பூசை செய்வது எப்படி என்பதை காட்டுவதற்காக. அவர் பூசை செய்து ஒன்னும் ஆக போறது கிடையாது. ஆனா நமக்கு காட்டுவதற்காக அவர், ஏன்னா நம்ம எல்லாருக்குமே உயிரோடைய தன்மை என்னன்னா, ஒரு சாம்பிள் இருக்கணும், ஒரு மாக்கப் இருந்தாதான் நம்ம அதை அப்படியே பின்பற்ற முடியும். பெருமான் அதனால ஒரு ஜபம் செய்து காட்டுகின்றார். இப்படித்தான்ப்பா நீங்க 5 எழுத்து ஜபம் செய்ய வேண்டும், ஓத வேண்டும் அப்படிங்கிறதாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். சரி, இப்படிப்பட்ட பெருமான் எங்கே இருக்கின்றார் அப்படின்னா, திருச்சாட்டியக்குடி என்ற திருத்தலத்தில் இருக்கின்றார். என்ன குறிப்பு அப்படின்னா, பெருமான் நம்மளுடைய ஆணவத்தை பிச்சையாக எடுத்து அதைத்தான் தனது உணவாக வைத்துக் கொள்ளுகின்றார். அதே மாதிரி நாம இறந்த பிறகு, அதாவது இந்த உயிர் வந்து உடலை விட்டு பிரிந்த பிறகு நம்ம உடலை வந்து சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. அப்போ உயிர் வந்து எங்க போறதுன்னு தெரியாம திணறக்கூடாதுல்ல. சிவபெருமான் அங்கேயே இருந்து, கவலைப்படாத, உனக்கு நான் அடைக்கலம் அப்படின்னு எடுத்துக்கிறாரு. ஏன் பாருங்க, வீடு வரை அதாவது வீடு வரை உறவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து பழைய பாடல் கூட இருக்குது. வாசல் வரை மனைவி, வீடு வரை மனைவி, வாசல் வரை உறவினர்கள், காடு வரை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. காடு வரைக்கும் பிள்ளைகள், அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல, கவலைப்படாத நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்ல. அதுக்காக சிவபெருமான் சுடுகாட்டுல இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, உயிர்களுக்கு கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் உன் மனைவி உன் கூட வந்தா, இது வரைக்கும் உங்க உறவினர்கள் வந்தாங்க, இது வரைக்கும் உன் பிள்ளை வந்தான், இதுக்கப்புறம் நீ அனாதை கிடையாது, நான் இருக்கிறேன் அப்படின்னு பெருமான் வந்து நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து, நம்ம நம்பிக்கையை கொடுத்து அருள் செய்கின்றார். அதனாலதான் அவர் சுடுகாட்டுல இருக்கிறாரு. சரி, அந்த ஆணவம் என்று சொல்லப்படுகின்ற யானை தோலை தானே அவர் போத்தி இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, நாம அவருக்கு அந்த நம்மளுடைய ஆணவத்தை அவருடைய திருவடியில வைக்கும் போதுதான், அதுதானே அவர் பிச்சையா எடுக்கிறாரு. அதை அவர் அழகாக இடுப்பில் துணியாக கட்டுகின்றார். அதற்கப்புறம் நம்ம வினைக்கு ஏற்ப எதை மறைக்க வேண்டுமோ அதை மறைத்து, எதை அருள வேண்டுமோ அதை அருளுகின்றார். அதனாலதான் பாம்பு என்பதை அங்கே கோவணமாக நமக்கு காட்டி அருள் செய்கின்றார். அற்புதமான ஒரு பாடல், ஆழம் நிறைந்த ஒரு பாடல். இதை நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சித்தாந்த நோக்கத்தோட சிவயோகம் என்ற நிலைப்பாட்டில் இருந்து இதை பார்த்தால்தான் இந்த பாடலுடைய பொருள் நமக்கு ஆழமாக விளங்கும். ஆக 3வது பாடல், திருச்சாட்டியக்குடியில் இருக்கும் பெருமான் எப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்து எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறத நமக்கு மிக அழகாக காட்டிய பாடல் 4வது பாடல். திருச்சிற்றம்பலம். பதிகம் நான் மாறை தும்புருவும் நரதரும் பாரிவோடு பாடுகாந்தார்பர் காதியெல்லாம் அரங்கம் பிணையல் மூலகில் காடீருள் திருநடம் புரியும் சதியிலார் கலியில் ஒலி செய்யும் கையில் தமருகம் சாட்டிய கொடியார் இதயமாம் கமலம் கமலவர்த்தனையள் இருக்கையில் இருந்த ஈசனுக்கே. திருச்சிற்றம்பலம்.
இன்றைய பாடல் பெருமான் இசை வடிவமாக இருக்கின்றான், இசை பிரியராக இருக்கின்றான் என்பதை மீண்டும் எடுத்துச் சொல்லும் ஒரு அற்புதமான பாடல். பெருமான் எங்க இருக்கிறாரா? ஏழ் இருக்கை என்ற இந்த ஆலயத்தில், அதாவது திருச்சாட்டியக்குடி என்ற திருத்தலத்தில் இருக்கின்றாராம். அங்க இருக்கிறவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அவருடைய நிதி, அதாவது சங்க நிதி, பதும நிதி என்றெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விலை உயர்ந்த செல்வமாக அவர் எடுப்பது எது அப்படின்னாக்க அடியார்களுடைய அன்பு. அடியார்களோட அன்பை தான் அவர் மிகப்பெரிய ஒரு செல்வமாக கருதுகின்றாராம். அதை போற்றி பாதுகாத்து வருகின்றார்களாம். அப்ப நாம செய்ய வேண்டியது, பெருமானுக்கு கொடுக்க வேண்டியது எது அப்படின்னா பொன்னும் பொருளும் அல்ல, அன்பு என்பது. அன்பு தான் மிக முக்கியம். அதற்கு அப்புறம்தான் பொன்னும் பொருளும் கொடுக்கணும். ஆனா அன்பை கொடுக்காம வெறும் காசை மட்டும் கொடுத்துட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த குறிப்பு. அது மட்டுமா அப்படின்னா பெருமான் எப்படி இருக்கிறாராம் பாருங்க, பாடிக்கொண்டே இருக்கின்றாராம். எதை பாடிக்கொண்டிருக்கின்றார்? நான் மறைகள் என்று சொல்லப்படுவதை பாடிக்கொண்டிருக்கின்றார். இதை அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4 மறைகளாகவும், தமிழ் மறைகளாகவும் எடுக்கலாம், அல்லது வடமொழி மறைகளாகவும் எடுக்கலாம். ஆனா இதுல அதர்வண வேதத்தை சேர்க்காத காரணத்தினால அதை நான் மறைகள் என்று சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. அதை சான்றோர்களிடம் விடுகின்றோம், அவர்களுடைய கருத்துக்கு. அதுக்கப்புறம் பெருமான் எதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னா நாரதர், தும்புரு போன்றவர்களுடைய இசைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். அவர் அதை கேட்டு நடனமாடுகின்றார். அந்த நடனத்தின் போது அவர் கையில் இருக்கக்கூடிய தமருகம் ஒலிக்க ஆரம்பிக்கின்றதாம். அதுல இருந்து வரக்கூடிய ஓசை, அப்படியே அந்த ஒலி கடலை விட மிகப்பெரிய ஒரு அந்த சத்தத்தை எழுப்புகின்றது அப்படிங்கிற குறிப்பை சொல்லி, நாத தத்துவம், நாதத்தை கடந்த தத்துவமாக பெருமான் இருக்கின்றான், தத்துவங்கள் கடந்தவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். என்ன பொருள்னா, நாம் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும், நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு சத்தமும் அனைத்திலும் பெருமான் கலந்திருக்கின்றார் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு அது கேட்க முடியாத இரைச்சல் சத்தமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு அதே இசையாகவும் இருக்கும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளால ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு மேலே கேட்க முடியாது. 20,000 20,000 வரைக்கும் மட்டும்தான் நம்ம கேட்க முடியும். அதை விட கம்மியாக இருந்தாலும் நம்மளால கேட்க முடியாது, அதற்கு மேல் சென்றாலும் நம்மளால கேட்க முடியாது. ஆனால் வௌவால் பாருங்க, அதற்கு மேல் உள்ள சத்தத்தை தான் அது எழுப்புகின்றது. அப்ப பெருமான் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு பக்குவ நிலை கொடுத்து அதற்கு ஏற்ப அந்த நாத தத்துவத்தையும் அதற்குள்ளால வைத்திருக்கின்றார். அப்படின்னா நாதம் கடந்தவனால மட்டும்தானே அதை செய்ய முடியும். நாம நம்மளுடைய உலகத்துல, நம்மளுடைய சிற்றறிவுல நின்று பார்க்காமல் அண்டம் கடந்த பொருளாக இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு உணர்வோட பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா பெருமான் எவ்வளவு வியாபகத்தன்மை நிறைந்தவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறத நாம உணர முடியும். இதுதான் நமக்கு 4வது பாடல் சொல்லக்கூடிய ஒரு மேலோட்டமான கருத்து. 5வது பாடல் திருச்சிற்றம்பலம். திருமகன் முருகன் தேவியேலுமையாள், திருமகள் மருமகன் தாயாம், மருமகன் மதனன் மாமனிலிமவான், மலையுடையரையர் தம்பாவை, தருமனை வளனாம் சிவபுரன் தோழன், தனபதி சாட்டிய கொடியார், இருமுகம் கழல் 3 கை தலம் 7 இருக்கையில் இருந்த ஈசனுக்கே. திருச்சிற்றம்பலம். இந்த திருத்தலம் அக்னி வழிபட்ட தலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சுரதேவதை வழிபட்ட தலம் அப்படிங்கிறதும் தெரியும். அதனால நெருப்பு சம்பந்தப்பட்ட தலமாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. நெருப்பு அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அக்னியில, அதாவது வேள்வி வளர்க்கும் போது எத்தனை நாக்கு இருக்கு அப்படிங்கிறத ஒரு கணக்கிடுவாங்க. அதற்கு வேத முறைப்படியும் சரி, ஆகம முறைப்படியும் சரி, ஒவ்வொரு பெயர்கள் கொடுப்பது நமக்கு திருமந்திரத்தில் இருக்கின்றது. அந்த திருமந்திர பாடல்கள் மூலமாக இந்த பாடலை நாம புரிஞ்சோம்னா 2 முகம் 7 கழல் இது போன்றவைகள் எல்லாம் நமக்கு இன்னும் நன்றாக புரியும். மேலோட்டமான பொருளாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு 3 தலை இருக்கு, அல்லது 2 முகம் இருக்கு, 7 கை இருக்கு, 3 கால்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு குழப்பம் வரும். ஆனா இதை அக்னியின் வடிவமாக நாம பார்த்தோம்னா இன்னும் தெளிவாக புரியும். இதற்கு நமக்கு தனித்தனியாக பதிவு வருது இல்லையா, அதுல பார்க்கும்போது இன்னும் ஆழமான பொருளை பார்க்கலாம். சரி, இப்ப இதுல பாருங்க,
இங்க இருக்கிற அதாவது பெருமானுடைய குடும்பத்தையே நமக்கு எடுத்து காட்டிட்டாங்க இந்த பாடல்ல. பெருமானுக்கு ஒரு மகன் இருக்கிறாருப்பா. அவருடைய பேர் என்ன தெரியுமா? முருகர். சரி, மனைவி அப்படின்னா மனைவி யாருன்னு நினைக்கிறீங்க? இமவானுடைய மகள் தேவி உமையாள். உமையம்மை தான் பெருமானுக்கு மனைவியாக இருக்கின்றவள். சரி, மருமகன் காமன். அவனுடைய அம்மா யாரு அப்படின்னா ஸ்ரீதேவி. பெருமானுக்கு ஃப்ரெண்டுன்னு யாராவது இருக்கா அப்படின்னா குபேரன் தான்ப்பா எங்க பெருமானுடைய ஃப்ரெண்டு. மாமனாரு அப்படின்னா மலை அரசன் தான் மாமனார். இப்படி நீங்க பெருமானுடைய குடும்பத்தை அப்படியே கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிட்டாரு. என்ன குறிப்பு அப்படின்னா, இந்த உலகத்துல எந்த சாமியை நீங்க வழிபட்டாலும் சரி, அங்கே பெருமான் தான் இவர்கள் மூலமாக நமக்கு அருள் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறத மிக அழகாக எடுத்து சொல்லக்கூடிய பாடல். நாம வேற எங்கேயுமே செல்ல வேண்டாம். ஏன்னா அக்னி வளர்ப்பது அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணுவோம்? அக்னியை வளர்த்து அக்னி பகவான் கிட்ட சொல்லி இந்த சாமி கிட்ட இது எனக்கு கேளு அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு எனக்கு பணம் வேணுமா, குபேரன் கிட்ட போய் எனக்கு பணம் வேணும்னு சொல்லு, அல்லது லக்ஷ்மி கிட்ட போய் எனக்கு பணம் வேணும்னு சொல்லு அப்படின்னு அனுப்பி விடுவோம். இல்ல நல்ல உலகியல் இன்பங்கள் வேணும் அப்படின்னா காமனை அனுப்புவோம். இப்ப எல்லாமே எப்படி அனுப்புவார்கள் அப்படின்னா அக்னியை வைத்து தூது அனுப்புவதாக அனுப்புவார்கள். அதனாலதானோ என்னமோ இந்த குறிப்புல அக்னியோடைய முகத்தை வருணித்து அங்க பெருமான் இந்த வடிவத்துல இருக்கிறாரு. அதனால நீங்க அங்க போய் இங்க போனெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன வேண்டுமோ, முருகர் கிட்ட சாதிக்க வேண்டியது, அம்மை கிட்ட சாதிக்க வேண்டியது, காமன் கிட்ட சாதிக்க வேண்டியது, லக்ஷ்மி கிட்ட சாதிக்க வேண்டியது, அல்லது குபேரன் கிட்ட சாதிக்க வேண்டியது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம்? சாட்டியக்குடியில சாட்டியக்குடி பெருமானை போற்றி புகழ்ந்து துதித்து நின்றால் அவரே எல்லாத்தையும் கொடுத்துருவார்ப்பா. தனியா இதுக்குன்னு நீங்க அக்னியை தூதெல்லாம் அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அக்னியின் வடிவமாகவே எங்கள் பெருமான் இங்கே இருக்கின்றார் அப்படிங்கிற உயிருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் பாடல் தான் இந்த 5வது பாடலாக அமைந்திருக்கின்றது. 6வது பாடல் திருச்சிற்றம்பலம். அனலமே புனலே அனிலமே புவனி அம்பர தளிக்கும் கனகமே வெள்ளி குன்றமே எந்தன் களை கண்ணே களை கண்மற்றில்லா தனியனின் உள்ளம் கோயில் கொண்டருளும் சைவனே சாட்டிய கொடியார்க்கு இனிய திங்கனியாய் ஒளிவர நிறைந்தேள் இருக்கையில் இருந்தவாரி அம்பே. திருச்சிற்றம்பலம். அதாவது இந்த பாடல் இவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. துணை என்று யாருமே இல்லாத எனக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் இந்த பூமியில சிவபெருமான் மட்டுமே அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். பெருமான் எப்படி இருக்கிறாரா? பஞ்சபூத வடிவமாக இருக்கின்றார். 5 பூதங்கள் என்று சொல்லப்படுகின்ற மண், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 5ஆக அப்போ இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் இதன் வடிவத்துல தானே நம்ம பார்க்க முடியும். அப்படிதான் பெருமான் நமக்காக இறங்கி வருகின்ற அந்த தன்மையை சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பெருமான் தான் வெள்ளி குன்றமாக இருக்கின்றார். அப்படி ஜக 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 ஜகன்னு வெள்ளி குன்றம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கிறாரு. இவர் தான் நாங்கள் பெருமானுடைய திருவடி அடைந்த பிறகு எங்களுக்கு கொடுக்க போகின்ற அதாவது நம்ம சிவலோகம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் நமக்கு கிடைக்க போகின்ற செல்வமே பெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பெருமான் தான் திருச்சாட்டியக்குடியில் இருக்கின்றார். என் உள்ளத்தில் குடிகொண்டு இருக்கக்கூடிய பெருமான் மிகப்பெரிய ஒரு கனியாக இருக்கின்றார். கனி அப்படின்னா சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய உலகியல்ல பார்க்கக்கூடிய கனி இல்லை. அதாவது சிலருக்கு மாம்பழம் பிடிக்கும், சிலருக்கு வாழைப்பழம் பிடிக்கும், சிலருக்கு பலாப்பழம் பிடிக்கும். ஆனால் எல்லாருக்கும் எல்லா பழமும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் பெருமான் எப்படியா எல்லாரும் விரும்புகின்ற ஒரு கனியாக இருக்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை தான் இனிய தீங்கனியாய் ஒளிவர நிறைந்த எல்லாருக்கும்
யார் யாருக்கு எப்படி வேண்டுமோ அப்படி அமுதமாக நின்று கனியாக நின்று இனிமை கொடுக்கக்கூடியவன் எங்கள் சிவபெருமான். அவர்தான் இங்கே ஏழ் இருக்கை என்ற திருத்தலத்தில் திருத்தலத்தில் இருக்கின்றார், திருச்சாட்டியக்குடி என்ற திருத்தலத்தில் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இவர்தான் எங்க எல்லாருக்கும் பற்றுக்கோடாக இருப்பவர். இந்த உலகத்துல ஏதாவது ஒரு உயிர் எனக்கு பற்றுக்கோடு என்று எதுவுமே இல்லை, எனக்குன்னு வாழறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சா அவர்களுக்காகவே பெருமான் இருக்கின்றார். அவர்களை வாரி அணைத்து கொண்டு நான் இருக்கின்றேன். அந்த அதை பாருங்க, எந்தன் களைக்கண் மற்றில்லா தனியனேன் உள்ளம் கோயில் கொண்டருளும் செய்வனே. எந்த ஒரு பற்றுக்கோடும் இல்லாதவருக்கு பற்றுக்கோடாக வருகின்ற பெருமான், பற்றுக்கோடாக உள்ளத்திலேயே குடிகொண்டிருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு பெருமானுடைய எளிவந்த தன்மையை மிக அழகாக எடுத்து சொல்லும் பாடல் தான் இந்த 6வது பாடல். 7வது பாடல் திருச்சிற்றம்பலம். செம்பொன்னி பவள குன்றமே நின்ற திசை முகன்மால் முதற் கூட்டத்து அன்பரான் அவர்கள் பருகும் மரமுதே அத்தனி பித்தனினுடைய சம்புவே அணுவே தாணுவே சிவனே சங்கரா சாட்டிய கொடியார்க்கு இன்பனே எங்கும் ஒழிவர நிறைந்தேள் இருக்கையில் இருந்தவாரியம்பே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் பெருமானை எப்படியெல்லாம் வருணிக்கிறாரு பாருங்களேன். இது நம்ம போற்றி துதிப்பதற்கு ஏற்ற ஒரு பாடலாக தான் இங்கே பார்க்குறோம். எப்படின்னா பெருமான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா செம்பொன்னாக இருக்கின்றாராம், ஜொலிக்கக்கூடிய பொன்னாக இருக்கின்றாராம். அடுத்தது அப்படின்னு பார்த்தா பவளத்தால் ஆன ஒரு குன்றமாக இருக்கின்றாராம், பவள குன்றமாக இருக்கின்றாராம். அதே மாதிரி யாரெல்லாம் போற்றி துதித்து வணங்குகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அமுதமாக இருக்கின்றான். அது மட்டுமானா தலைவனாக, அணுவாக, நிரந்தரமான இன்பம் கொடுப்பவனாக, நிரந்தரனாக, தருகரனாக, என்ன கேட்டாலும் கொடுப்பவனாக, பித்தனாக இருக்கின்றான். யோசிச்சு பாருங்க, பித்தன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பெருமானை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். நிலையானவன் சொன்னால் பெருமானை மட்டும்தான் சொல்ல முடியும். அணுவானவன் அப்படின்னு சொன்னாலும் பெருமானை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா பெருமான் ஒருவர் தான் அனைத்தையும் கடந்தும் கலந்தும் இயக்கி கொண்டும் இருக்கின்றவர் அப்படிங்கிறத நாம் உணரணும். அந்த குறிப்பை தான் இங்கே வச்சுட்டு அப்படிப்பட்ட சிவபெருமான் தான் தாணுவாக, நிலையானவனாக, சம்புவாக, இன்பம் தருபவனாக, தருகரனாக இருக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட பெருமான் தான் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டி திருச்சாட்டியக்குடி என்ற திருத்தலத்தில் நிலையாக இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு மிக அழகான குறிப்பாக இந்த 7வது பாடல் நமக்கு இருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா சிவனே என்ற ஒரு சொல் வைக்கின்றார். சிவன் அப்படிங்கிறது பெருமானுடைய பெயர் அப்படின்னு சொன்னாலும் மங்களம் என்ற ஒரு குறிப்பை நாம் புரிஞ்சுக்கணும். சிவம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே மங்களம் நிறைந்தவனாக இருக்கின்றான். உயிர்களுக்கு மங்களம் கொடுக்கக்கூடிய ஒரே பொருள் நமக்கு சிவம் மட்டும்தான். அதனால தான் இங்கே மிக அழகாக அந்த குறிப்புகளை வைத்து சொல்லுவதை பார்க்க முடிகின்றது. 8வது பாடல் நாம் அனைவரும் பூசையின் போது பாட வேண்டிய அற்புதமான ஒரு பாடலை பார்க்கலாம். செங்கண போற்றி திசைமுக போற்றி சிவபுர நகருள் வீற்றிருந்த அங்கண போற்றி அமரனி போற்றி அமரர்கள் தலைவனே போற்றி தங்கள் நான்மறை நூல் சகலமும் கற்றோர் சாட்டிய கொடியிருந்தருளும் எங்கள் நாயகனே போற்றி எழிருக்கை இறைவனே போற்றியே போற்றி. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் ஒவ்வொரு நாளும் போற்றி சொல்லுவதற்காக பயன்படுத்த வேண்டிய ஒரு பாடல். இதில் பாருங்க, மிக அழகாக செங்கணா போற்றி. ஏன் சிவப்பு கண்கள் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூரியன், சந்திரன், அக்னி என்பதுதான் பெருமானின் கண்கள். அது சிவந்த நிறத்தில் தானே இருக்கின்றது. செங்கணா போற்றி. செம்மை குணம் நிறைந்த கண்களை உடையவனே போற்றி.
ஏன்னா அவருக்கு தவறாக எதையுமே பார்க்க தெரியாது. எதுலேயுமே அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம சிவபெருமான் கிட்ட. ஏன்னா அவருக்கு தப்புன்னா என்னன்னே தெரியாது. தெரிஞ்சாதானே அப்படி தப்பான கண்ணோட்டத்தில் பார்ப்பாரு. இப்போ நாம் இருக்கிறோம், எதை பார்த்தாலும் ஒரு குறையோட தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதை பார்த்தாலும் ஒரு குறை தெரிகின்றது. ஆனால் பெருமானுக்கு அப்படி தெரியுதாண்ணா? அப்படி தெரிஞ்சால் நாமெல்லாம் இந்நேரம் அவரோட திருவடியில் இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட நிறை குணம் கொண்டவர். அதனால தான் செங்கணா போற்றி, திசைமுகா போற்றி. இதில் 2 விதமாகவும் நாம் இதில் பொருள் எடுக்கலாம். செங்கணா என்று சொல்லப்படுவது திருமால் என்ற பொருள்லையும் எடுக்கலாம். நான்முகா என்பது நமக்கு பிரம்மன் என்ற பொருள்லையும் எடுக்கலாம். ஆனால் 4 முகங்களுக்கும், அதாவது சத்யோஜாதம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம் என்று சொல்லப்படுகின்ற 4 முகங்களை கொண்டவனே போற்றி என்பதாகவும் நாம் இந்த இடத்துல பொருள் எடுக்க முடிகின்றது. ஆக பெருமான் எப்படி இருக்கின்றார் அப்படின்னா, சிவபுர நகரில் வீற்றிருக்கும் பெருமானே போற்றி. சிவபுரம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தை தனது இடமாக வைத்திருக்கின்றார் இல்லையா? அவர் வாழ்க வாழ்க என்று சொல்லிட்டு அமரனே போற்றி, அமரர்கள் தலைவனே போற்றி, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய எங்கள் பெருமான் போற்றி. அது மட்டும் இல்லை, நான் மறைகள் என்பதை கற்று ஓதக்கூடிய வல்லவர்கள் நிறைந்த இடம் இல்லையா திருச்சாட்டியக்குடி? அப்படிப்பட்ட இடத்துல இருந்து பெருமானும் அருள் செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் போற்றி போற்றி என்று சொல்லிட்டு, எங்கள் நாயகன் பெருமான் யார் அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் அருள் செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் தலைவன். அப்படிப்பட்ட அழகான நாயகனே போற்றி என்று சொல்லி, இதில் அட்டமூர்த்த வடிவமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற குறிப்பில் எத்தனை அழகாக 8வது பாடலாக இது அமைந்தாலும் 8 போற்றிகளை வைத்து பெருமானோடைய அந்த அட்டமூர்த்த வடிவத்தை நமக்கு கண்முன் கொண்டு வந்து காட்டி, இப்படிப்பட்ட எங்கள் பெருமான் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி போற்றி போற்றி என்று துதித்து அருள் செய்யக்கூடிய அற்புதமான பாடல். இந்த பாடலை மனனம் செய்து கொண்டு தினமும் பூசையின் போது போற்றி சொல்லும் போது இந்த போற்றியும் சேர்த்து சொல்லுவது அப்படிங்கிறது நம்ம வழக்கத்தில் கொண்டு வரவேண்டிய ஒரு விஷயம் என்பதை நினைவில் நிறுத்த வேண்டும் என்பதாக உங்கள் திருவடிகளுக்கு விண்ணப்பத்தை வைத்து 8வது பாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம். 9வது பாடல். திருச்சிற்றம்பலம். சித்தனே அருளாய் செங்கண அருளாய் சிவபுர நகருள் வீற்றிருந்த அத்தனை அருளாய் அமரனி அருளாய் அமரர்கள் அதிபனி அருளாய் தத்து நீர்படுகர் தண்டலை சூழல் சாட்டிய குடியுள் எழிருக்கை முத்தனி அருளாய் முதல்வனி அருளாய் முன்னவா தூயர் கெடுத்தேனக்கே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் முழுவதுமே பெருமானிடம் இறைஞ்சி நிற்கக்கூடிய ஒரு அழகான பாடல். அதாவது எனக்கு அருள் செய் என்று பெருமானிடம் வேண்டி கேட்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலில் எல்லாமே எப்படி வருது பாருங்க. பெருமானே, நீதான் சித்தி கொடுக்கக்கூடியவன், நீதான் முக்தி கொடுக்கக்கூடியவன், நீதான் அமரர்கள் தலைவனாக இருக்கின்றாய், நீதான் அற்புதமான இந்த சாட்டியக்குடி என்ற திருத்தலத்திலும் இருக்கின்றாய். அது மட்டும் இல்லை, அழகான கண்களோடு அருமையான, அதாவது அருமைப்பாடு வாய்ந்த கண்களை கொண்டவனாகவும் இருக்கின்றாய். நீதான் சிவபுரம் என்ற திருத்தலத்திலும் தங்கி இருக்கக்கூடியவன், அப்தனாக தலைவனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட நீ எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பெருமானின் திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய அற்புதமான விண்ணப்ப பாடல். நாம் இந்த பாடலை தினமும் பெருமான் கிட்ட விண்ணப்பமாக வைக்க வேண்டியது. ஏன் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, சித்தம் என்பது நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கா சித்தம் அப்படின்னா இருக்கு, ஆனால் குழப்பம் அவ்வளவு இருக்கு. அதில் அந்த சித்தத்தை சரிவர செய்து நமக்கு வேண்டிய அறிவை, அதாவது வேண்டிய அறிவுன்னா உண்மையான மெய்ப்பொருள் எது என்ற அறிவும் பொய்ப்பொருளில் மயங்காத அறிவும் கொடுக்க வேண்டும். அதை யார் கொடுக்க முடியும்னா பெருமானால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இந்த குழப்பத்தில் மாட்டாதவர். ஏற்கனவே குழம்பி போய் இருக்கிறவங்களால அதை செய்ய முடியுமான்னா முடியாது. அதனால தான் பெருமான் சித்திகள் கொடுக்கக்கூடியவனாக, சித்தத்தை தெளிவிக்கக்கூடியவனாக, சித்தத்தை தெளிவித்து அதில் அமரக்கூடியவனாக இருக்கின்றான். அது மட்டுமா அப்படின்னா, முக்தி என்பதை கொடுக்க வல்லவனும் சிவபெருமான் தான். முக்தி என்று சொல்லப்படுவது
இன்றைக்கி நாம் சொல்கிற மாதிரி உள்ள சொர்க்கத்துக்கு போகிறது அதெல்லாம் கிடையாது. ஏன்னா சொர்க்கம் நரகம் என்பது நல்வினை தீவினைனால. ஆனால் இதை தாண்டின ஒரு நிலை இருக்கு இல்லையா, சிவபுரம் என்பதில் பெருமானுடைய திருவடிக்கு கீழே அப்படிப்பட்ட இடத்தை கொடுக்க வல்லவனும் சிவபெருமான். அப்போது அவர்கிட்ட என்னுடைய புத்தியில் இருக்கிற களங்கத்தை சரி செய்து உன் திருவடியிலேயே இருக்க வைக்கக்கூடிய ஞானத்தை கொடு என்று பெருமானிடம் விண்ணப்பம் வைக்கக்கூடிய அற்புதமான பாடல் தான் இந்த 9வது பாடல். நிறைவு பாடலான 10வது பாடல், அதாவது பலஸ்ருதி என்று சொல்லப்படுகின்ற திருக்கடைக்காப்பை நாம் இப்போது சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது 10வது பாடல். திருச்சிற்றம்பலம். தாழ் தரும் பழனம் பைம்போழில் பாடுக தண்டலை சாட்டிய கொடியார் ஈட்டிய பொருளாய் இருக்கும் இழிருக்கை இருந்தவன் திருவடி மலர் மேல் காட்டிய பொருட்களை பயில் கருவூரன் கழறு சொன்மாலை இறைந்தும் மாட்டிய சிந்தை மைந்தரு கன்றே வளரொளி விளங்குவானோலகே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் இந்த பதிகத்தை முழுவதுமாக பாடினால் என்ன கிடைக்கும் என்று கருவூர் தேவர் மிக அழகாக, அதாவது திருக்கடைக்காப்பாக அமைத்து கொடுத்திருக்கின்றார். என்ன குறிப்புன்னா, பெருமானோடைய பெயரை விடாது சொல்லிக் கொண்டிரும். அதனால தான் பாருங்க, திருவடி மலர் மேல் காட்டிய பொருட்களை பயில் கருவூரன் கழறு சொன்மாலை அப்படின்னுட்டு, அதாவது மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே இருப்பது தான் இந்த கழறுதல் அப்படிங்கிற பொருளில் வரும். கழறு சொல் மாலை, இதை சொல்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு சிவன் உலகத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக சிவனுடைய திருவடியில் இருப்பாங்க அப்படின்னு முக்தி இன்பத்தை நமக்கு பெருமான் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்கின்றார். இந்த திருப்பதிகம் முழுவதுமே சாட்டியக்குடி என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பாடல்களாக 10 பாடல்கள் அருளி செய்திருக்கின்றார். இந்த 10 பாடல்களையும் விடாது நாம் சொல்ல சொல்ல சொல்ல, ஏன்னா அதில் போற்றி வருது, அதே நேரம் அருள் செய் சாமி அப்படின்னு பெருமான் கிட்ட விண்ணப்பம் வைப்பது வருது. அதே மாதிரி வேள்வி செய்தால் என்ன பலன் கிடைக்கும், வேள்வி செய்வதற்கு பதிலாக பெருமானை வணங்கினால் என்ன பலன் கிடைக்கும், இப்படி போன்ற பல விஷயங்களை மிக அழகாக எடுத்து சொன்னார். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், கருவூர் தேவர் என்பவர் ஒரு வைதீக குலத்தில் பிறந்து சித்தராக இருந்து தமிழ் பாடல்களை எழுதியிருக்கிறார். அவரே சொல்றாரு, இவ்வளவும் இருந்தும் இந்த தமிழ் பாடல்களை பாடினால் சிவலோகம் திண்ணமாக கிடைக்கும் என்று. இதை விட நமக்கு வேற யார் என்ன சொல்ல வேணும்? இன்னைக்கும் மனசுல கருவூர் தேவரை நினைச்சிட்டு தியானத்துல உட்கார்ந்தா நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்குதுன்றது இன்றும் நாம வாழ்க்கையில பார்க்குறோம். அப்போ அவருடைய சொற்கள், இப்போ நாம பார்க்குற எல்லா சொற்களும் என்றுமே நிலையாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் இந்த பதிகம் முழுவதையும் ஓதுவோம் என்று சொல்லி 15வது திருப்பதிகத்தை நிறைவுக்கு கொண்டு வருவோம். அடுத்தது 16வது திருப்பதிகம் பெருமானின் கருணை துணை நிற்க கண்டிப்பாக அதில் அடுத்த பாடல்களை எடுப்பதற்கு பெருமானின் கருணை வேண்டும் என்று அவருடைய திருவடிகளுக்கு விண்ணப்பம் வைத்து இந்த பதிகத்தை நிறைவுக்கு கொண்டு வருவோம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரம் கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.